ரஜினி சார். இந்தியன் டூல உங்க பேர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மகிழ்ச்சிங்க. அதே மாதிரி உங்க பேர் வந்து இந்தியன் டூல போடுறது வந்துட்டு நீங்க ஏன் சார் கேஸ்லாம் போடுறீங்க? வேண்டாம் சார். உங்க புகழ் வந்து ரொம்ப மேன்மையாக இருக்குது. அதால வந்துட்டு உங்களால ஒரு 4 பேர் நன்மை அடையும் போது அது வந்து நீங்க கண்டுக்க கூடாது சார். ஏன்னா உங்களுடைய புகழ் வந்து இந்த கலை வந்து யாரால வந்ததுன்றது தன்னால வந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் எப்பவுமே. நான் அதனால வந்துட்டு மற்றவங்களை பாதிக்கிற மாதிரிலாம் வேண்டாம் சார். பணம் எப்படின்னா சம்பாதிக்கலாம் சார். பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். ஆனால் நீங்கள் 4 பேருக்கு நன்மை செய்து அந்த மர்மக்கலை உருவாக்குனீங்க பார்த்தியா, அது பேராக சொல்லட்டும், புகழாத வரட்டும், ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு தான் சேரும். அது ஏன் சார் நீங்கள் கேஸ்லாம் போட்டு வந்துட்டு உங்களுடைய மதிப்பு நீங்களே தெரியுங்க? வேண்டாம் சார். அதெல்லாம் மேன்மையாக இருந்துடும் சார். மேன் மக்களாக வாழ்ந்துடும் சார் நம்மளாம். அதெல்லாம் விட்டுருங்க சார். உங்களோட சின்ன ரிக்வஸ்ட் தான் நான் உங்களுக்கு கேட்குறேன். அதெல்லாம் வேண்டாம் சார். உங்களால் வந்து 4 பேர் நன்மை அடையணும். அது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் சார். அது நானாக தான் நினைக்கிறேன் சார். அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க சார். கேஸ்லாம் போடாது. எதுக்கு சார் அதெல்லாம்? உங்களுடைய செயலை வந்து நிரூபித்து காமிக்கிறாங்கல்ல, அப்படி நினச்சிட்டு விட்டு போயிடுங்க சார். நீங்களாம் ஒரு தெய்வம் சார். அதெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு நீங்கள் 300 உதாரணமாக அந்த மர்மக்கல்லில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து சீப்பாக போயிடாதீங்க சார். அதெல்லாம் வேண்டாம் சார். உங்களால் 4 பேர் நல்லது செய்து பயனடைகிறாங்க சார். அவ்வளோதான். விட்டுருங்க சார். நம்ம மனிதன் சார் நம்மலாம். தேங்க்யூ சார். நான் அது ஏதாவது தப்பாக பேசுனதா என்னை மன்னிச்சிடுங்க சார்.